அனைவருக்கும் வணக்கம் மக்களே. எங்கள் அண்ணன் விஜய்க்கு அரசியல் கதவுகள் ரொம்ப எளிதாலாம் திறக்கல. மிகவும் கடினமான முறையில் அடித்து உடச்சி தான் அந்த கதவை அண்ணன் அரசியலில் மேலே வந்திருக்காருன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லிட்டவங்களாம் அவர் அவ்வளோ எளிதாக இந்த அரசியல் களத்தில் கால் வைக்க உடலைன்றது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிர்கட்சியினருக்கும் தெரியும். அவ்வளோத்தையும் உடச்சி காலி பண்ணி இன்றைக்கி வெளில வந்தார். நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு நடிகன் அவரை நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா? ஒரு நடிகர் அப்படின்றது என்ன தெரியுமா? நம்மளோட எண்ணங்களை, நம்மளோட ஆள் மனசில் இருக்க ஆசைகளை, நடக்காத சில விஷயங்களை இதை நம்ம செய்ய முடியுமா, இதை செஞ்சால் நம்ம நிலமை என்னாகும்னு யோசிக்கிற அனைத்தையும் கற்பனையாக திரையில் நம்மளுக்கு காட்டி அதனால் என்னென்ன பலன்கள் வரும், என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றதை நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறது தான் திரைப்படம். அதை எல்லாத்தையும் உள்வாங்கி அதை அந்த சமூகத்துக்கு சொல்கிறது தான் ஒரு நடிகர். இன்றைக்கி நீங்கள் உலக அளவில் எடுத்திங்கன்னா நடிகர்ன்றவங்க தான் இந்த உலகத்திலே இன்றைக்கி அதிக ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க. அதிக ஃபேன்ஸ் சொல்லாதீங்க, எல்லா மக்களையும் அவங்க மனசில் இருக்க ஆசைங்களை பிரதிபலித்து அவங்க செய்ய முடியாதெல்லாம் சினிமாவில் செஞ்சு காட்டி இன்றைக்கி ஹீரோஸாக இருக்காங்கன்னா நடிகர்கள் தான். ஜாக்கி சான் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு. அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தெரியுமா? எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு. ராம்போ அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. சில்வஸ்டர் ஸ்டாலின் வேர்ல்டு ஃபுல்லாக பாருங்கள். உலகம் ஃபுல்லாக ஃபேமஸான தலைவர்லாம் யாரும் கிடையாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவங்கள விடவும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லணும் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க யாருன்னு பார்த்தா நடிகர்களாக தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் பெரிய அறிவாளிங்க மாதிரி ஒரு நடிகன், ஒரு கூத்தாடின்னு அவரை சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு அமெரிக்காவில் போய் சில்வஸ்டர் ஸ்டாலினையோ இல்லை ஜாக்கி ஜானியோ இல்லை ப்ரூஸ்லியையோ போய் சொன்னீங்கன்னு வையேன், செம்ம அடி வாங்கின்னு வருவீங்க உலகம் ஃபுல்லாக. அதாவது அறிவாளிகள் நிறைந்த கூட்டம் எங்கே இருக்குதுன்னா இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சரி ரைட்டு, அந்த கதையை விடுங்க. விவசாய நிலங்கள் இன்றைக்கி கிடையாதுங்க. இன்றைக்கி விஜயண்ணன் வந்ததுனால தான் பரந்தூரில் 5000 ஏக்கரை காப்பாற்றினார். இன்னும் ஒரு பல 5 லட்சம் ஏக்கரையும் அவர் காப்பாற்றணுன்றது தான் என்னோடய ஆசை. எவ்வளோ இந்த பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி பக்கம்லாம் விவசாய நிலங்கள்லாம் யார் யாரோ வாங்கி போட்டு வச்சிட்டாங்க. இங்கேன்னு இல்லை, வெளியூர்லேருந்து வந்தவன்லாம் வாங்கி போட்டு வச்சுக்கிறான். நிலம் ரேட்டு கம்மி, பிற்காலத்தில் உதவுன்னு அவன் இன்றைக்கே விவசாயத்தை முடக்கி வச்சுருக்கிறான். அதை அத்தனையும் என்ன பண்ணணுன்னா அரசாங்கம் தலையிட்டு அந்த மாதிரி விவசாய நிலங்கள் எங்கெங்கே விற்கப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் அரசாங்கம் முடிஞ்சால் கையகப்படுத்தி அதை குத்தகை விடுங்க மக்களுக்கு, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு. மக்களுக்கு இப்போ அந்த 5000 ஏக்கர் அங்கே வாங்கினதை என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 5000 ஏக்கரை அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே குத்தகை விடுங்க. அது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இடங்கள தான் நிறையா வாங்கியிருக்காங்க. அங்கே இருக்க விவசாய நிலங்கள் மேக்ஸிமம் வாங்கப்படலை. அதனால் அரசாங்கம் விவசாயத்துக்கு இந்த ரோட்டில் போராடுறவங்க கதையை விடுங்க, அதில் 1008 பிரச்சனை இருக்கும். முதல்ல விவசாய நிலங்களை காப்பாற்றி அதை அவங்கள விற்க விடாமல் பண்ணி அதை தனி கவனம் செலுத்தி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வரணும். அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்காக அதை எடுத்துன்னு அதை ஒரு முறைப்படுத்தினீங்கனாலே போதும், விவசாயம் செழிப்பாக வளரும்ன்றது என்னோடய கருத்து. நன்றி, வணக்கம்.